லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த காலை வேளையில உங்களை சந்திப்பதுல ஏசப்பா கொடுத்த இந்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜூலை மாசம் முழுவதுமாய் ஏசப்பா நம்மோட அவர் பேசி கொண்டிருக்கிறார். என்ன சொன்னாரு? விசுவாசம், விசுவாசம். நீ என்னை விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். நான் விசுவாசிக்கிற உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஏசப்போட மகிமையை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஏசப்போட அற்புதங்களை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நீங்க மனுஷன் நம்பல, ஏசப்பா தானே நம்பிங்க. அப்ப நிச்சயமாய் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்து கொண்டு இருப்பா. இந்த நாள் கூட ஏசப்பா நம்மோட வேதத்துல இருந்து லூக்கா 1 அதிகாரம் 37 லூக் சாப்டர் 1:37 வேதம் சொல்லுகிறது, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஆமென். இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, மனுஷனால் கூடாதது என்னால கூடும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுயத்தினால நம்ம செஞ்சு நம்ம தோல்வி அடைஞ்சு போயிருக்கலாம். நம்முடைய பலத்தினால செய்ய முடியாதத ஏசப்பா நமக்காக செய்து முடிப்பார். ஏன்னா அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஒருவேளை மனுஷங்க நமக்கு சேர நான் எப்படியாவது முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி செய்யாம போலாம். அந்த காரியம் நமக்கு தோல்வியா முடியலாம். ஆனா மனுஷனால் கூடாதது ஏசப்பால கூடும். பாருங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக. டாக்டர் சொல்லுவாங்க, இது ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம், எப்படியாவது ஆப்ரேஷன் சக்சஸ் ஆகிருக்கும், இந்த அட்மிஷன் கட்டிடுங்க, இந்த ஃபீஸ் கட்டிடுங்க, இந்த மெடிசன் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனா கடைசியில என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எவ்வளவு ட்ரை பண்ணோம், எங்களால ஆகல, அந்த ட்ரீட்மெண்ட் என்னாச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இதுக்கு மேல கத்தர் விட்ட வழி, இதுக்கு மேல கடவுள் தான் அவரை காப்பாத்தணும். பாருங்க, ஒரு டாக்டர் நம்மளை கைவிடலாம், அவங்க சொன்னதை செய்யாம போகலாம். நீங்க நினைக்கலாம், இந்த வியாதி சுகமாகாதா, இல்ல இந்த கடன் தீங்காதா, இல்ல இந்த கோர்ட் கேஸ் என்னை விட்டு மாறாதான்னு. ஆனா கத்தர் சொல்றாரு, மனுஷனால் கூடாததை கத்தர் உங்களுக்காக செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில எந்த காரியத்துல உங்களுக்கு அற்புதம் வேணும், அதிசயம் வேணும், வியாதி சுகமாகணுமா, தடைகள் ஒடிக்கப்படணுமா, உங்களுக்கு ஒரு ஜெயம் வேணுமா, விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்களேன். இந்த இருக்கிற மிச்சம் இந்த 2-3 நாளுக்குள்ள கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில உங்க ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஜெபிக்கலாம். தகப்பனே, இதோ இந்த காலை வேலையிலப்பா உடைய வார்த்தையை நம்பி நாங்க ஜெபிக்கிறோம். மனுஷனால் கூடாதது உம்மால கூடும் சுவாமி. நாங்க மனுஷர்களை நம்பலப்பா, உண்மையே நம்பி இருக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டு விசுவாசமா செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில அற்புதங்கள் செய்யுங்க. அவங்க வியாதிகள் சுகமாகட்டும், அவங்க கஷ்டங்கள் மாறட்டும், அவங்க கடன்கள் தீரட்டும். அண்டிசப்பா எல்லா வியாதிகள் அனுப்பு இந்த நாள் சுகம் உண்டாக்கும்படியா நாங்க செபிக்கிற, வாசல்கள் திறக்கப்படட்டும், எல்லா கட்டுகள் முடிக்கப்படபடியா நாங்க செபிக்கிறப்பா. இந்த நாள்ல இருந்து ஒரு பெரிய மகிமை, ஒரு பெரிய அற்புதங்களை காண கிருபை செய்யுங்க. நான் விசுவாசிக்கிறேன். அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.